சார் எனக்கு வந்து நோன் காண்டாக்ட் யாரையும் அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் இல்லை. சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி கிளையண்ட்ஸை பிக் பண்ணணும். பட் எப்படி வந்துட்டு அதை பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஜாப் வேகன்சின்னு நிறைய வந்துட்டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எப்படி இதை பண்ண முடியும், அண்ட் அதை தாண்டி நம்ம போஸ்ட் யூனிக்காக எப்படி கிரியேட் பண்ணுறது, ஜாப்னு சொல்லி இன்வைட் பண்ணலாமா அல்லது பிஸ்னஸ் சொல்லி இன்வைட் பண்ணலாமா, அந்த பிஸ்னஸில் வந்துட்டு சொன்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பல கேள்விகளை தரமான வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்டை கொடுத்துருக்க சக்ஸஸ் டீம், அவங்கள சேர்ந்தவங்க. உங்களுடைய நேம் எனக்கு தெரியல, உங்களுடைய நேமை கமெண்ட்டில் கொடுங்க, டியர் லீடர். ஓகே, ஸோ இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவான ஒரு தரமான வந்துட்டு ஒரு கிளாரிட்டி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான சொல்யூஷனை எக்ஸாக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணணும் அப்படின்றத நான் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஹாய் டியர் லீடர்ஸ், வணக்கம். அண்ட் உங்களுடைய டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் நீங்கள் என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணாலும் கமெண்ட்டில் கொடுங்க. சிறப்பான தரமான கமெண்ட்ஸை சூஸ் பண்ணி அதுக்கு ரெகக்னேஷன் நம்ம பண்ணலாம். ஒரு சில ப்ராப்ளம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கான்டாக்ட் நோ ரெஸ்பான்ஸுங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? முதல் விஷயம், நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் நம்மளுடைய பிஸ்னஸ் பிளானை வந்துட்டு காட்டவே கூடாது எந்த சுச்சுவேஷன்லையுமே. ஓகே, அவங்களா அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பலவிதமான இன்டைரக்டாக வந்துட்டு ஒரு சில வேல்யூபிளான விஷயங்களை நம்ம போஸ்ட்டாக வாட்ஸ்அப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவில் போடணும். அதை பார்த்துட்டு அவங்கள கேட்க வைக்கணும். நம்ம டைரெக்டாக போய் சொல்லக்கூடாது. ஸோ நம்ம போஸ்ட்டுனா நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய பிளானு, அதே மாதிரி வந்துட்டு இந்த ப்ராடக்ட், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நினைப்பீங்க. அது கிடையாது. இன்டைரக்டாக வேல்யூவை பேஸ் பண்ணி போஸ்ட் போடணும். அது என்ன வேல்யூ அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். முதல் விஷயம், உங்கள் நோன்ட்ட போய் நீங்கள் டேரெக்டாக ஒரு பிஸ்னஸ் பிளானையோ அல்லது ப்ராடக்ட்டையோ நீங்கள் பிச் பண்ணி கொடுக்கக்கூடாது. 100% அவங்கள கேட்க வைக்கிற மாதிரியான போஸ்ட்டு, அதற்கான விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி பண்ணணும். அவங்க கேட்டால் மட்டும்தான் சொல்லணும். நம்பர் 2 என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் என்ன சேலஞ்ச் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியாக எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு கிரியேட் பண்ணி போட முடியும் ஒரு போஸ்ட்டை அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுல 2 வகையான விஷயம் இருக்குது டியர் லீடர். ஃபஸ்ட்டு வந்து ஆர்கானிக்காக ஒரு வேல்யூவை கொடுத்து ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது. ரெண்டாவது இன்னும் ஆர்கானிக்காக க்ரியேட் பண்ணுறது, ஆடு கொடுத்து அந்த மாதிரி. ஸோ ஆர்கானிக்னா தினமும் இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், இதில் வந்துட்டு ரெகுலராக ஒரு தரமாக அவங்க லைஃப்பில் யூஸ் ஆகிற மாதிரியான போஸ்ட்டை போட்டு வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸோ அல்லது போஸ்ட்டோ போட்டு அவங்களுக்கு வேல்யூ கொடுத்து அதன் மூலமாக நம்ம ஒரு லீடை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த ஒரு சோஷியல் மீடியா அப்ரோச்சுக்கு பேக் எண்டில் உங்களுக்கு சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள், நீங்கள் எடுத்த உடனே கம்பெனியுடைய பிளானை, பிஸ்னஸை கொடுக்காம பேக் எண்டில் ரொம்ப முக்கியமான ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ண போகிறது. ஓகே, ஸோ இதில் உங்களுடைய பேக் எண்டில் ஒரு வாரம் நீங்கள் வெல்த் சம்மந்தப்பட்ட அல்லது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் ஒரு சிஸ்டம் நீங்கள் வச்சுருக்கணும். நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள், கிளாரிட்டி கிடைக்கும் எப்படி வந்துட்டு அதை பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஒரு 1 வீக் வெல்த் அல்லது பிஸ்னஸ் எஜுகேஷன் கொடுத்து தரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் கம்பெனியோடைய பிஸ்னஸ் பிளானு அந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்கணும். இந்த சிஸ்டம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில், பேக் எண்டில் வந்துட்டு இது இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் எண்டில் ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக்கான வேல்யூவை கொடுத்து ஆடை போட்டு ரிப்பீட்டடாக பண்ணி மார்க்கெட்டிங் பேஸில் பண்ணுறதை விட வேல்யூவை கொடுத்து கொஞ்சம் பேர் வந்தாலும் தரமாக நிலச்சி நிற்பாங்க அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1 இயரில் கிட்டத்தட்ட ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுவும் எஜுகேஷன் சேனலில் நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டியில் நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணி இது வரைக்கும் எவ்வளோ பேர் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் தெரியாது, யார் இது பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஒன்லி கண்டென்ட் அண்ட் வேல்யூவை பேஸ் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்போ பல வருஷம் கஷ்டப்பட்டு மார்க்கெட்டிங்கில் ஆடை போட்டு கஷ்டப்படுறதை விட இந்த மாதிரி ஒரு வேல்யூவை நம்ம வந்துட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த சோஷியல் மீடியாவில் அதுக்கப்புறம் நீங்கள் பிச் பண்ணுறப்ப வேறு லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வருவாங்க. நம்பர் 3 ஜாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் நிறைய வந்துட்டு போடுறாங்க சார் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் அப்படின்னு சொல்லி போடாதீங்க. பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, வெல்த்தில் வந்துட்டு எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டுருக்கீங்களா, எப்படி சக்ஸஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். அது 4th ஸ்டெப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். 3rd சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, லீடரு நிறைய காம்படிஷன் இருக்குது, நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். 100% எந்த ஒரு தொழிலையும் காம்படிஷன் கிடையாது. இயற்கையோட விதிப்படி இந்த உலகத்தில் எந்த ஒரு காம்படிஷன், எத்தனை தொழில் வந்தாலும், எத்தனை தொழில் முனைவர்கள் வந்தாலும் காம்படிஷன் அப்படின்றது கிடையாதுங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு கடைக்கு போகிறீங்க, பக்கத்தில் 1000 துணி கடை இருக்கும். ஒரு துணி கடைக்கு போகிறீங்க, எல்லா துணி கடையிலையும் வியாபாரம் ஆகும், லாபம் வரும், அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம போடுற உழைப்புக்கு தகுந்த ரிசல்ட் கண்டிப்பாக வரும். எவ்வளோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு
பிஸ்னஸ் எவ்வளோ பேர் பண்ணாலும் சரி நம்ம போடுற உழைப்புக்கு தகுந்த வேல்யூ கண்டிப்பாக வரும். அண்ட் யூனிக்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் ஸ்டெப்போட கம்பைன் பண்ணி இந்த ஃபோர்த் ஸ்டெப்பை நீங்கள் பார்த்துக்கலாம். யூனிக்காக வந்துட்டு ஒரு போஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா பேக் எண்ட் சிஸ்டமில் ஒரு 1 வீக் வெல்த் எஜுகேஷன் நீங்கள் கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது ஜஸ்ட் லைக் தட் பண்ணாமல் நம்பி சீரியஸாக நீங்கள் பண்ணுறப்ப பெரிய லெவலில் உங்களுக்கு ரிசல்ட் வரும். இது ஆல்ரெடி ப்ரூவன். நிறைய இடங்களில் வந்துட்டு அப்ளை ஆகி ஒர்க் ஆகி பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண ஒரு மெத்தட் தான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்போ இதில் ஒரு பேக் எண்டில் ஒரு சிஸ்டம் வச்சு எஜுகேட் பண்ணி தென் 1 வீக் கழிச்சு நீங்கள் பிஸ்னஸ் பிளானை கொடுக்கணும். அப்போ யூனிக்காக நீங்கள் வந்துட்டு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு சேலஞ்சாக இருக்குன்னா க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. யூனிக்கான பேக் எண்டில் வந்துட்டு உங்களோட சிஸ்டம் வந்துட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் ஓகே நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பேக் எண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃப்ரண்ட் எண்டில் உங்கள் அந்த போஸ்ட் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் ஜாபுக்கு வாங்க, பிஸ்னஸுக்கு நான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி உங்கள் வெல்த்தில் கஷ்டப்படுறதுக்கு என்ன சேலஞ்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, பிஸ்னஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா, இந்த மாதிரி சொல்லி அவங்களை எஜுகேட் பண்ணுற மாதிரி அந்த போஸ்ட்டை யூனிக்காக க்ரியேட் பண்ணணும். எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், வேலை, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல வெல்த்தை வந்துட்டு எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா, நாலேஜ் இருக்கா, இந்த மாதிரி வேல்யூவை கொடுத்து நீங்கள் கொண்டு வரணும் லீடர். ஓகே, நான் அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஜாபா இல்லை பிஸ்னஸா டைரக்ட் செல்லிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயுமே ஜாப்னு சொல்லி கூப்பிடலாமா, ரொம்ப தரமான ஒரு கொஸ்டின் இது ஆக்சுவலி டியர் லீடர். ஓகே, உங்களுடைய நேம் வந்துட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதில் ரொம்ப நம்ம வந்துட்டு ரொம்ப கிளியராக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இட் இஸ் எ பிஸ்னஸ். ஓகே, இது வந்துட்டு ஜாப் கிடையாது, 100% பிஸ்னஸ். அப்படின்றப்ப பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அவங்கள கூப்பிடணும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்கா, நான் நிறைய கீ பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே வரேன், இதை நோட் பண்ணி இதை வச்சே நீங்கள் போஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். பி சீரியஸ் வித் த வீடியோ. ஓகே, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கா, வேலைக்கு போய் உங்களுடைய முதலாளி வந்துட்டு உங்களை வந்துட்டு அவமானப்படுத்துகிறாரா, இல்லை வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு கஷ்டத்தை கொடுக்குதா, இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு எஜுகேஷன் கிடைச்சா எப்படி இருக்குன்னு சொல்லுமே தவிர இதுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு பார்ட் டைம் இன்கம் கொடுக்குறோம், இதுக்கு வந்துட்டு நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், இதை வந்துட்டு உடச்சி எரிஞ்சு இதுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்குறோம். வெல்த் எஜுகேஷன் அல்லது பிஸ்னஸ் எப்படி நம்ம சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி பெருசாக சக்ஸஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது சாதாரண பாயிண்ட் கிடையாது. இட் இஸ் வெரி பல லட்சக்கணக்கான மதிப்பு இருக்க வேல்யூ. இதை பேஸ் பண்ணி நீங்கள் போஸ்ட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு போடலாம். இதில் 2 வகையில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வேல்யூ பேஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவங்கள வந்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பேஸில் ஒரு ஆடை கிரியேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூவில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இட் இஸ் a very important point. Hope you understand your leader. ஓகே, ஃபைன். இதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்னு சொன்னால் நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பிஸ்னஸ்னு சொன்னால் நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பிரச்சனை கிடையாது. பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரெஸ்பான்சிபிளாக அவங்க எஸ்ன்னு சொல்ல வைக்கிற மாதிரி எப்படி சொல்லணும்னு நமக்கு தெரியல. கரெக்டாக? அப்போ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இப்போ ஐபிஎல் நடந்து இப்போ இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபி அப்படின்ற ஒரு அணி 18 வருஷமாக கிட்டத்தட்ட கோப்பையை வெல்ல முடியாமல் பல அவமானங்களை சந்திச்சு இப்போ வந்துட்டு 18th இயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ஜெயிச்சு இப்போ பெரிய லெவலில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ அந்த பொறுமை, யார் என்ன சொன்னாலும் அந்த பொறுமையாக இருந்து அந்த வெற்றி வர்றப்ப இப்போ யாருமே வந்துட்டு பேச மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த சக்ஸஸை மட்டும் தான் கொண்டாடுவாங்க. அப்போ இந்த உலகம் அப்படி தான். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஜாப்னு சொல்லி வந்துட்டு ஒர்க் பண்ணாமல் தெரிச்சு ஓடி நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷன் ஆகாமல் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் பிஸ்னஸ்னு சொல்லி வெல்த்தில் வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கான எஜுகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் நீங்கள் கொடுத்து ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் கொடுத்தீங்கன்னா 100% அவங்க உங்கள்கிட்ட போக மாட்டாங்க, தரமாக வருவாங்க. ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் ஜாப்னு சொல்லி அந்த மாதிரி வந்துட்டு வேஸ்ட்டாக போகிறத விட பொறுமையாக அவங்களுக்கு வேல்யூ கொடுத்து கைட் பண்ணி பிஸ்னஸ் சொல்லி ரெஸ்பான்ஸ் கம்மியாக வந்தாலும் கூட சிங்கங்களாக உங்களுக்கு கிடைப்பாங்க. நிறைய ஆடுகளை வச்சு உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. லீடர்ஸாக இருக்கவங்க சிங்கங்களாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபைன். இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமா, உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு சான்ஸ் வேணுமா, டெவலப் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு பேசாமல் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியலாக நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, த வெரி பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங் நவ். நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியலாக நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்களா, வெல்த்தில் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உண்மையிலேயுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் மாற்றம் அடைஞ்சால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு நம்ம கூப்பிட்றதுக்கும் எங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்குது, எங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஜாப் இருக்குது, ஸோ இந்த மாதிரி கூப்பிட்றதுக்கு டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு இல்லையா. அப்போ அவங்கள இந்த மாதிரி நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் டெவலப் பண்ண நினைக்கிறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, உங்களை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு உண்மையிலுமே வந்துட்டு பிஸ்னஸில் ஒரு விஷயத்தில் பேஸில் உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லையா, அந்த நாலேஜ் ஷேர் பண்ணி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு அந்த போஸ்ட்லையோ இல்லை நீங்கள் பேசுகிறப்போ இது எல்லாமே அவங்கள எஸ் சொல்ல வைக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் அவங்கள கூப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது, அவங்களா கேட்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். நம்பர் 7
லாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் மெயின் காரணம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மக்கள் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறது. யூடியூப்பில் நிறைய பேர் டைரக்ட் செல்லிங்கை பற்றி தெரியாமல் கசன்னு ஆல்ரெடி அவங்க பட்ட அடியை வீடியோ போடுறது இது தப்பு கிடையாது. ஆக்சுவலி அவங்க ஆல்ரெடி அந்த மாதிரி தான் அடிபட்டிருக்காங்க, நம்ம ஆளுங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த பேட் மூமெண்ட்லாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மக்களுக்கு லீடர்ஸ்க்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வேலை வந்துட்டு பண்ண முடிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? த வெரி பிக்கஸ்ட் திங் என்னன்னா, பேக் எண்டில் எப்படி வர்றவங்களை வந்துட்டு தரமாக ஒரு எஜுகேட் பண்ணி வேல்யூ பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்கணுன்ற சிஸ்டம் கிடையாது. கிட்டத்தட்ட பல வருஷம் ரிசர்ச்சில் நம்ம வந்துட்டு இதை பண்ணி ஓகே இதுக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டமையும் கிரியேட் பண்ணி அகமில் வந்துட்டு ஒரு டேரெக்டாகவே நிறைய விஷயங்கள் கொடுக்க ட்ரை பண்ணோம். அதில் ஒரு சில சேலஞ்சஸ் இருந்ததுனால அந்த விஷயத்தை இடத்துல எடுத்துகிட்டு போக முடியல. இந்த சிஸ்டம் மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, அப்ரோச்சிங் மெத்தட் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் நிறைய ப்ராப்ளம். எப்படி பேசணும், எந்த மாதிரி பேசணும், எப்படி புஷ் பண்ணி அட்வைஸ் பண்ணி கொன்னெடுத்து ஓகே ஒரு ப்ராடக்ட்டையும் சர்வீஸையும் லீடர்ஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இதை உடச்சு அவங்களையா கேட்க வச்சு அவங்களையா வந்துட்டு பழக வச்சு அவங்களையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்னா என்னன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டு நம்மகிட்ட கேட்டு ரொம்ப தரமாக எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சிஸ்டமை இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டிஸையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய வகையில் நீங்கள் உங்கள் கம்பெனியில் இருந்துக்கிட்டே ஓகே ஒரு யூனிக்காக நம்ம அகமில் ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி அந்த சிஸ்டமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ஓகே நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு R&D போய்கிட்டு இருக்கு. அப்கமிங்கில் குயிக்காக இதையும் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ டியர் லீடர்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணணும் அப்படின்றத நான் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் பொறுமையாக ஒரு டைம் 2 டைம் நீங்கள் பார்த்து ஒரு கிளாரிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் யூ வில் கெட் மோர் நாலேஜ். அண்ட் உங்கள் டீமில் யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த சேலஞ்சஸில் கஷ்டப்படுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே இதை கொடுங்க. அண்ட் அது போக நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியில் அப்கமிங்கில் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் சீரியஸாக கற்றுக்க நினைக்கிறீங்களோ ஸோ நம்மளோட கீழே இருக்க நம்பருக்கு இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணி இமீடியட்டாக புக் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் எல்லாமே கிளாரிட்டி ஆயிருப்பீங்க நம்புறேன். அப்கமிங்கில் இன்னும் நீங்கள் லைஃப்பில் ஃபீல்டில் ஃபேஸ் பண்ணக்கூடிய டைரக்ட் செல்லிங்கில் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே கமெண்ட்டில் கொடுங்க. அண்ட் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கலாம். ரொம்ப குவாலிட்டியாக தரமாக இருக்க கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக அதுக்கான ரெகக்னிஷன் ரிவார்ட் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.